கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அனுதின மன்னாவை தருகிறார், ஜீவ வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த சாறு, அந்த ஜூஸ் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, சிலருக்கெல்லாம் தீரா வியாதி வந்துட்டுனா இந்த மலையில் உள்ள மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்து சாறை உண்டாக்கி அந்த தீரா வியாதிகள் உள்ள அந்த பருக்கள்லையோ இல்லை அந்த கேன்சர்கள்லையோ இல்லை கண்ணுலையோ எந்த இடத்துல அந்த போராட்டம் இருக்குதோ அந்த இடத்துல அந்த சாறுகளை விடுவாங்களாம். இது முன்னாடி உள்ள நாட்களில் இப்படிப்பட்ட மலைச்சாறுகள் வந்து இந்த வைத்தியர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பயங்கரமான விலை உயர்ந்ததாக இருக்கும், கஷ்டப்பட்டு எடுக்கிற மருந்தாக இருக்கும், நல்ல மூலிகைகளாக இருக்கும். அதை வந்து அந்த வியாதியஸ்தனுக்கு கொடுக்கும் பொழுது, போடும் பொழுது அவனுக்கு சுகம் உண்டாகும். இன்னைக்கு தேவஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த ஒவ்வொரு நாளில் உள்ள மன்னாவும் உங்களுக்கு உயிர் கொடுக்கும், உங்களுக்குள் இருக்கிற வியாதிகளை மாற்றும், உங்களுக்குள் இருக்கிற ஆத்மீக வியாதிகள், ஆவிக்குரிய வியாதிகள். அதாவது சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீவர் வந்துடும். ஃபீவர்னா என்ன? காய்ச்சல், சாப்பிட மனசு இருக்காது, எதை சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்கும். இதே போல் ஆவிக்குரிய காய்ச்சல் வந்துடும். அதனால் எந்த வார்த்தையை கேட்டாலும் கசப்பாக இருக்கும், சபைக்கு போனாலும் வெறுப்பாக இருக்கும், குடும்ப ஜெபம் வெறுப்பாக இருக்கும். தேவ ஜனங்களே, இது ஆவிக்குரிய ஃபீவர். இப்படிப்பட்டதுக்கு ஆண்டவர் நல்ல மாத்திரைகள் வச்சிருக்கிறார். அதனால தான் தேவ ஜனங்கள் காலையில் எழும்பி ஒரு வசனத்தை கேட்குறீங்க. இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற சில காய்ச்சல்கள் இருக்கும். சிலர் தேவ ஜனங்கள் பாருங்கள், நல்ல வாலிப பிள்ளைகள் வந்து சபைக்குள்ளே லவ் பண்ணிடுவாங்க. ஆண்டவரை லவ் பண்ண வேண்டியவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அந்த வாலிப பிள்ளைகள் சபைக்குள்ளே அவர்களுக்கு வந்து லவ் ஃபீவர் வந்துட்டு, அன்பு என்ற காய்ச்சல், ஒரு காதல் காய்ச்சல் வந்து இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு வருது. இப்படி பல காய்ச்சல் வரும். வேலை செய்கிற ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவருக்கு திடீர்னு வேலை இல்லைன்னு வைங்களேன், சபைக்கு வந்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அவருடைய இருதயம் எல்லாம், கர்த்தாவே எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இதில் ரகசியம் என்னன்னு கேட்குறதுக்கு பதிலாக வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, நான் ஒரு வேலையை தொடங்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாடி ஒரு ஒரு உலக விஷயத்தினுடைய ஒரு உலக ஆசை என்ற காய்ச்சல் வந்துட்டு, ஒவ்வொரு காய்ச்சல் இருக்குது தேவஜனமே, ஒவ்வொரு விதத்தில் காய்ச்சலில் கிடப்பாங்க. வேதத்தில் கூட இச்சையின் காய்ச்சல் பிடிச்சி ஒருத்தன் கடந்தான். இப்படி பல விதமான காய்ச்சல் இருக்குது. படிப்பு பட்டங்கள் மேலே ஒரு ஆசை வந்துடும். இப்படி தேவ ஜனங்களை என்டைஸ் பண்ணி வழிவிலக பண்ணுகிற 1008 பிரச்சனை இருக்கும் பொழுது அதுக்கு மூலிகைகளாக இருக்கிறது வேத வசனங்கள். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு வசனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனுஷன் அப்பப்போ பல சோதனைகளுக்குள்ள அகப்படுவான். அந்த சோதனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதே பரிசுத்த ஆவியானவரும் அவர் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இது மூலிகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு அற்புதமான வார்த்தை மத்தேயு 5:11-12. என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. தேவச்சனங்களை, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏதோ நம்ம தான் கஷ்டப்படுறதுல முதல் ஆள் நம்ம நினச்சி கொண்டு இருப்போம். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இந்த பிரச்சனை நம்ம நினைப்போம். நான் நிறைய விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இயேசு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. என் காதால் நான் கேட்ட விஷயங்களை சொல்கிறேன். இயேசு வந்து 3 ஆணியில் மறிச்சிட்டு போயிட்டார், நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. தேவ ஜனங்களே, நம்ம என்றைக்குமே அப்படி சொல்லக்கூடாது. நம்மளிலும் உபத்திரப்பட்டவங்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுங்கிறது, நம்ம வேதத்தை மிஞ்சி நம்ம யோசிக்கக்கூடாது. அது பிசாசனுடைய பொய். பிசாசு சொல்கிறான், என்ன பெரிய பாடு சகிக்கிறேன்னு சொல்கிறான். நம்மளை போல பாடு சகிச்சவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறான். யோசித்து பாருங்கள், தன் தலையே சிரசேதம் பண்ண விட்டு ஏதோ கப்பில் வந்து டீயை ஊற்றுறது போல் அவருடைய சொந்த இரத்தத்தையெல்லாம் தரையில் விடப்பட்ட அப்போஸ்தலன் பவுலை காட்டிலும் நம்ம மேலானவர்களா? தலைகீழ சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பேதுருவை காட்டிலும் நம்ம பெரிய நபர்களா? யோசித்து பாருங்களேன். காளையினுடைய, அதாவது காட்டு மிருகமாகிய மோசமான காட்டு மாடனுடைய ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மோசமான அந்த எருதனுடைய அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து, கொட்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கொட்டு வந்து இந்த மாதிரி மாட்டுத்தோல் ஆட்டுத்தோலில் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட தோள்களுக்குள்ளாடி சீசர்களை கட்டி உச்சி வெயிலில் காய விட்டுருவாங்க. அந்த உச்சி வெயில் என்ன செய்யும்னா, பட்டு 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 அந்த ஒரு வாரம் அந்த சரீரத்தை சுற்றி வச்சுருப்பாங்க இந்த தோலை. இந்த தோல் வந்து அப்படியே காயுமா, காஞ்சி 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 என்ன செய்யுமா, அந்த உடலை அப்படியே இறுக்கி எலும்புகளையெல்லாம் உடைக்குமா. உடைக்கும் பொழுது இந்த கழுகுகள்லாம் வந்து கண்ணை கொத்தும். இந்த கையும் காலும் சேர்ந்து இந்த மோசமான காட்டு விலங்காகிய எருதினுடைய தோலினால் சுத்தப்பட்டதுனால அந்த தோல் இறுக இறுக எலும்புகள்
அலைந்து கொண்டிருக்கும் பொழுதே கழுகுகள் வந்து கண்ணை பிடுங்கும், கழுகுகளை விரட்ட முடியாது. இப்படி சித்திரவதைப்பட்டு மரித்தவர்களை காட்டிலும் நாம் எப்படி உத்தமர்கள் என்று சொல்ல முடியும்? அதனால் தேவ ஜனங்களே, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம பாட பார்க்கும் பொழுது அது கஷ்டத்தை காட்டிலும், அடுத்தவங்க படுற பாட காட்டிலும் நம்ம படுறது கஷ்டம் மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அங்கே போனால் தான் தெரியும் அவங்க நம்மளை காட்டிலும் 10 மடங்கு போடுவாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நிந்தனை வருதா, துன்பப்படுத்துகிறாங்களா, நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறீங்க. பொய் பலி விழுகிறதா, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை துன்பப்படுத்தி நிந்திக்கிறாங்களா, பாக்கியவானாக இருப்பீங்க. பொய் சொல்லி உங்களை நிந்திக்கிறாங்களா, பாக்கியவான்களாக இருப்பீங்க. அந்த நேரம் சோர்ந்து போகாதீங்க. உலகம் பகைக்கும் பொழுது, குடும்பம் பகைக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் சொல்லுகிறார் 12வது வசனத்தில். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. போங்க கிச்சனில் போய் சந்தோஷப்படுங்க, சிரிங்க. ஏதோ 10 கோடி ரூபா கிடைச்ச மாதிரி சிரிங்க. உபத்திரம் வருதா, நிந்திக்கிறாங்களா, குடும்பம் நிந்திக்குதா, அம்மா நிந்திக்கிறாங்களா, அப்பா நிந்திக்கிறாங்களா, பிள்ளைகள் நிந்திக்கிறாங்களா, போங்க தனி ரூமில் போங்க. இந்த வசனத்தை கீழ்ப்படிங்க, சந்தோஷப்படுங்க, பெருமூச்சு விடுங்க. ஆண்டவர்கிட்ட ஆனந்த பலியாக சந்தோஷப்படுங்க. கர்த்தாவே, எனக்கு உபத்திரப்படுறதுக்கு பாக்கியம் கிடைச்சின்னு சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி இருந்த ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இந்த உலகம் நம்மளை துன்பப்படுத்தும். ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய பிரதிபலனை வச்சிருக்கிறார், ரிவார்டு வச்சிருக்கிறார். இதை இழந்து போகக்கூடாது. நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. எதெல்லாம் நம்ம இழந்தாலும் சரி, பங்களாவை இழந்திருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்திருக்கலாம், ஆனால் அந்த ஜீவ கிரீடத்தை இழந்து போகக்கூடாது. ஒரு நாள் ஒரு தாயார், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்குது. அந்த அசுத்தாவி வெளியே போகுது. என்ன பார்த்தோன்னே கேட்குது, நீ யாருன்னு கேட்டு அலக்கழிக்குது. அலக்கழித்த உடனே நான் ஜெபிக்கிறேன், இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லும் பொழுது அது அவங்கள விட்டு போகுது. ஒருவேளை அந்த அசுத்தாவியோடு மறிச்சிருந்து அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்க. நான் ஜெபித்து விட்டு ஆண்டவர் தரிசனம் காட்டுறார். ஒரு நல்ல அருமையான ஜீவ கிரீடத்தை காட்டுறார். அப்போ அந்த கிரீடம் அந்த தாயாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு அவங்க மறிச்சிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரை அவங்க ஆராதிச்சு கொண்டு இருந்தவங்க. ஆனால் ஏதோ விதத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அந்த வயசான காலத்தில் முறுமுறுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த பிசாசு அவர்களை நரகத்துக்கு கொண்டு போகலான்னு காலு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவருடைய ஊழியர்களாகிய தேவ ஜனங்களை கர்த்தர் அனுப்புகிறார், ஊழியர்களை அனுப்புகிறார், விடுதலை கட்டளை எடுக்கிறார். அதனால் எதை இழந்தாலும் நம்ம ஜீவ கிரீடத்தை இழக்கக்கூடாது. இதுதான் தேவ ஜனத்தினுடைய தரிசனம். நம்மளுடைய டிசிஷனாக இருக்கணும். எல்லாரும் கண்களையும் மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உபத்திரவங்களில் வேதனைகளில் கடந்து செல்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு ஜீவ கிரீடம் உண்டு, பரலோகத்தில் எனக்கு ரிவார்ட்ஸ் உண்டு, பிரதிபலன்கள் உண்டு என்பதை மறந்து போகாதபடி தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் அந்த வசனங்களை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, 9 மணி அளவில் ஜிபி டிவின்னு சொல்கிற சேனலில் சந்திக்கலாம். ப்ரேயர் டைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கிறோம். இணைஞ்சு கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.